வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு தொழில் முனைவோருக்கான மார்க்கெட்டிங் டிப்ஸ், அதாவது சந்தைப்படுத்துதல் குறிப்புகள், உத்திகள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டிங் டிப்ஸில் பார்க்க போகிற முக்கியமான காம்பனண்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ்பி, யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். இந்த யூஎஸ்பியை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். மார்க்கெட்டிங்கில் யூஎஸ்பி என்ன மாதிரியான இடத்த பிடிக்குது, ஏன் யூஎஸ்பியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், அல்லது ப்ராடக்ட் மேக்கிங்காக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், அல்லது சர்வீஸ் செக்டராகவும் இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் அதில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை தான் நம்ம யூஎஸ்பி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அந்த யூஎஸ்பியில் ஃபோக்கஸ் பண்ணணும், மார்க்கெட்டிங் டிப்ஸில் ஏன் யூஎஸ்பிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தராங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட தொழில்களையும் யூஎஸ்பியை நீங்கள் முதல்ல பேசுவீங்க, யூஎஸ்பியை முதல்ல ப்ரமோட் பண்ணுவீங்க. அப்போ யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் தமிழில் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மளோட தயாரிப்புகளில் தனித்துவமான தயாரிப்பு, அதாவது மக்களை கவரக்கூடிய தயாரிப்பு, அல்லது நம்மளோட தயாரிப்புகளே இதுதான் முதல் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றுத்துக்கு தான் நம்ம யூஎஸ்பி அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷனை பற்றி இன்னும் அழகாக சொல்லணும்னா ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாருக்குமே இனிப்பு கடைகள் எல்லாமே தெரியும், நிறைய ஸ்வீட்ஸ் கடைஸ் எல்லாம் தெரியும். அதில் ஒரு ஸ்வீட் கடையை நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். அது பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கடை. இப்போது அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கடைக்குள்ளே நம்ம நுழையிறோம் அப்படின்னா அந்த கடையில் நிறைய பொருட்கள் இருக்கும், நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கும், நிறைய சேவரிஸ் இருக்கும், அதாவது கார வகைகள் இருக்கும். அதே நேரத்தில் சாட்ஸும் இருக்கும், நம்ம போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் அங்கே இருக்கும், டேக் அவேவும் இருக்கும். அப்புறம் நமக்கு என்னெல்லாம் கிஃப்ட் ஹாம்பர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். திருமணங்களாக இருக்கட்டும், அல்லது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸினுடைய பர்த்டே பார்ட்டிஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜினுடைய ஃபேர்வெல்லாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாம் அதில் ஒரு சின்ன 50 ருபீஸ் 100 ருபீஸ்ன்னு கிஃப்ட் பேக்ஸ் எல்லாமே பண்ணி நம்ம கொண்டு போகிறோம். இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போது இவ்வளோ இருந்தாலும் ஏன் கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் ஒரு பர்டிகுலர் ஸ்வீட்ஸ் ஒண்டி ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுது? ஸோ அந்த பேசப்படுற அந்த ஸ்வீட்டோட பெயர் தான் மைசூர் பா. ஏன் மைசூர் பாவை தான் எப்பயுமே கிஃப்ட் ஹாம்பர்ஸில் வைக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அதுதான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்னாலே ஒரு அடையாளத்தை க்ரியேட் பண்ணியிருக்கு இல்லையா, மைசூர் பா. அதுக்கு பேர் தான் யூஎஸ்பி. அப்போது யூஎஸ்பின்றது யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் நம்ம ஆங்கிலத்தில் சொன்னாலும் தனித்துவமான விற்பனையை உருவாக்கி வச்சுருக்குது அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டு. ஸோ அதை தான் நம்ம யூஎஸ்பி. கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸுனாலே நம்ம மனசுக்குள்ளே வர்றது என்னென்னா அந்த மைசூர் பா. இதுக்கு பேர் தான் யூஎஸ்பி. இதே போல் நம்மளோட ப்ராடக்ட்ஸு, அது ஃபுட்டாக இருக்கலாம், ஹேண்ட்லூமாக இருக்கலாம், ஹேண்டிகிராஃப்ட்ஸாக இருக்கலாம், அல்லது ஃபுட்டில் மில்லட்டாக இருக்கலாம், மசாலாவாக இருக்கலாம், என்ன மாதிரியான வத்தல் வடாம் தயாரிப்புகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதில் உங்களோட யூஎஸ்பி அப்படிங்கிறதுக்கு ஒரு முத்திரையை நீங்கள் பதிக்கணும். இப்போ பேக்ஸே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பல வகையான பேக்ஸ் பண்ணலாம். அதாவது லாங் பேகு, ஸ்லிங் பேகு, அல்லது க்ராசரிஸ் பேகு, ஷாப்பர்ஸ் பேகு, குழந்தைங்களுக்கான டாய்ஸ் போட்டுக்கிற பேக், இப்படி பல வகையான பேக்ஸ் அவங்க பண்ணாலும் அந்த பர்டிகுலர் பிராண்ட் அவங்க செய்யக்கூடிய பேக்ஸில் பார்த்திங்கன்னா கலம்காரி ஜூட் பேக்ஸ் வித் லைனிங்கில் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த கலம்காரி ஜூட் பேக்ஸ் தான் அவங்களோட யூஎஸ்பி. ஸோ நம்ம பல வகையான தயாரிப்புகள் நம்மளோட பிராண்டில் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு முத்தாய்ப்பாக இதுதான் ஹைலைட்டுன்ற ஒரு ப்ராடக்ட் இருக்கணும். அதுக்கு பேர் யூஎஸ்பி. ஏன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட எல்லாத்தையும் நம்ம போய் பேச முடியாது. அதாவது கிளைண்ட்டு இருந்தாலும் சரி, இல்லை பையர் செல்லர் மீட்டுக்கு போனாலும் சரி, எல்லாத்தையும் நம்மளால் பேசுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. எப்பயுமே நம்மளோட பையர்ஸ் நிறைய டைம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரங்களில் நம்மளோட யூஎஸ்பி மட்டும் நம்ம பேசணுன்னா அவங்க அதில் அட்ராக்ட் ஆகிடுவாங்க. நம்மளாலையும் கேட்சியாக அதில் ப்ரெசென்ட் பண்ண முடியும், சாம்பிள்ஸையும் கொடுக்க முடியும். ஸோ எப்பொழுதுமே நம்ம யூஎஸ்பியில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா நமக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அந்த போய் பிச்சின் பண்ணும்பொழுது அதுக்கு அடுத்து வேறு இருக்கிற ப்ராடக்ட்ஸில் ஈஸியாக நம்மளால் கஸ்டமரை அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல யூஎஸ்பியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யூஎஸ்பியில் ஃபோக்கஸ் பண்ணி கஸ்டமர்ஸை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கும் அவங்களே கஸ்டமராக ஆகிடுவாங்க, நிறைய கஸ்டமர்ஸும் நமக்கு சேருவாங்க. ஸோ யூஎஸ்பியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த மார்க்கெட்டிங் டிப்ஸில் சந்திக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்துங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.